கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். எபிரேயர் 11:20. விசுவாசமானது நாம் ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வதற்கு மட்டுமன்றி நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் உதவி செய்கிறது. விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இங்கு யாக்கோபு பரிசுத்தவான்களையும் ஏசா பாவிகளையும் குறிக்கிறது. விசுவாசமானது பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாற உதவி செய்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் நாம் தேவனுக்கென்று நற்கந்தமாக, அதாவது ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் நமக்கு விசுவாசம் உதவி செய்கிறது. வருங்காரியங்களை குறித்து எதிர்காலத்தை முன்னமே பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வை விசுவாசத்திற்கு உண்டு. விசுவாசத்தின் மூலமாக வருங்காலத்தை நோக்குபவர்கள் வருங்காலத்தின் ஆசீர்வாதங்களையும் கூட காண்கிறார்கள். அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை அல்ல, எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களையே உடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் நமக்காக வைக்கப்பட்டுள்ள வருங்கால ஆசீர்வாதங்களை காணாவிடில் மற்றவர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள எதிர்கால ஆசீர்வாதங்களையும் காண மாட்டோம். சிலர் வருங்காலத்து பிரச்சனைகளை குறித்தே எப்பொழுதும் கவலையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வருங்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எவ்வித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவோ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறவோ இயலாது. கிறிஸ்துவின் மணவாட்டியை குறித்து அவள் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். நீதிமொழிகள் 31:25 என்று கூறப்பட்டுள்ளது. விசுவாசமுள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இராது. மாறாக அவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உன்னுடைய கவலைகளையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு உனக்காக வைக்கப்பட்டுள்ள மகிமையான எதிர்காலத்தை குறித்து மகிழ்ந்து பூரிப்பாயாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். எரேமியா 29:11. ஆமேன்.